ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான கன்னியாகுமரி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்காக 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி செங்கல்பட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து இந்த அரிசியும் உளுந்தையும் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த உளுந்தஞ்சோறை குக்கரில் தான் செய்கிறேன். இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் ஒரு குக்கரில் சேர்க்கலாம். இது கூடவே 1 கட்டி பூண்டு தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இப்போது இந்த அரிசியும் உளுந்தையும் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நான் எடுத்திருந்த 1 கப் செங்கல்பட்டு அரிசிக்கு 4 கப் தண்ணியும் 1 கப் கருப்பு உளுந்துக்கு 2 கப்பு தண்ணியை வச்சு 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற அரிசியை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி நம்ம இதை வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 விசிலும் அடுத்ததாக 10 நிமிஷம் சிம்மிலையும் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட உளுந்தஞ்சோறு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த உளுந்தஞ்சோறு கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்மளோட சுவையான ஆரோக்கியமான உளுந்தஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சிவன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.